எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6வது வசனத்தில், உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ரெண்டு முறை பிழைத்திரு என்று வருது. பிழைத்திரு, பிழைத்திரு, பிழைத்திரு. ஆண்டவர் சொன்னார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை, துன்மார்க்கன் சாகிறதை விரும்பவில்லை. இப்படி பல வசனங்கள் வேதத்தில் நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு வாயிலிருந்து சந்தோஷமாய் வரக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குமானால் பிழைத்திரு என்கிறதான ஒரு வார்த்தை. சாத்தானுடைய வாயிலிருந்து பிறக்கிறது சாவு. அவன் எப்போ பார்த்தாலும் அழிக்கிறதற்கும் திருடுகிறதற்கும் கொல்லுகிறதற்கும் வருகிறானே அன்றி அதை விட்டால் வேறு ஒன்றுமே இல்லைன்ட்டு. திருடுகிறது, கொல்லுகிறது, அழிக்கிறது, இது மூணுமே தீமை. சரி, நாலாவது ஏதாவது இருக்குதா? இன்னும் ஒன்று. தீமைகள் பூரா உலகத்தில் இருக்கிற அவ்வளவு தீமைகளும் செய்யக்கூடிய அத்தனை அட்டகாசம் பொல்லாப்பு எல்லாத்தையுமே இந்த 3 வார்த்தைகள் அடக்கிடலாம். நம்ம அடக்கலை, ஆண்டவர் அடக்கியிருக்கிறார். அதுக்கு மேலே மனுஷனால் எதுவுமே சொல்ல முடியாது. இது ஒரு தீமையை ஆண்டவர் விட்டுட்டாருன்னு சொல்ல முடியாது. அவர் சொன்னது தான். அவன் எவ்வளவு நிக்கிரகம் பண்ணால் அது எதுக்குள்ளே வருது? அந்த 3 வார்த்தைக்குள்ளே வருது. கொல்றதோ அழிதோ ஏதோ ஒன்று. தீக்கொளுத்தி விடுறான்னா அது எதில் வருது? குடும்பத்தை பிரிக்கிறான்னா எதுக்குள்ளே வருது? நீங்கள் அப்படியே லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம். எல்லாமே இந்த 3 வார்த்தைக்குள்ளே வரும். ஆக்சிடெண்ட் ஆகிறது எதுக்குள்ளே வருது? சந்தோஷத்தை கெடுக்கிறது எதுக்குள்ளே வருது? இந்த 3க்குள்ளே வரும். 3 வார்த்தையில் அடக்கிட்டார். அவன் செய்கிறது அத்தனை. சரி, வேறு ஏதாவது இருக்குதா? 4வது வார்த்தையாக போடலாமா? அவனுக்கு இதை தவிர்த்து வேறு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அவ்வளவு பொல்லாதவன். எவன் சந்தோஷத்தை எப்போ கெடுப்போமான்னு, யாரை யூஸ் பண்ணுவான்னே தெரியாது. 12 அப்போஸ்தலர்களில் இருக்கக்கூடிய ஒரு அப்போஸ்தலனையே நீர் சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னான். க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆளுகளை பயன்படுத்துவான், நிம்மதியை கெடுக்கிறதுக்கும் சந்தோஷத்தை கெடுக்கிறான். ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவங்க அப்படி பயன்படுத்தப்படுறாங்கன்னு. உண்மையாக பார்த்தா அவங்களுக்கும் தெரியாது அது, ஆனால் பயன்படுத்தப்படுவாங்க. அவ்வளவு தந்திரசாலி. பேதுருக்கு தெரியுமா சாத்தானால் பயன்படுத்தப்படுவான்னு? பேதுருக்கு தெரியுமா? அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான்? ஐயாவோட தான் நம்ம நல்லா உட்காந்துருக்குறோம், அப்போஸ்தலனா உட்காந்துருக்கோம். அவனுக்கும் அது தெரியாது, ஆனால் ஐயாவுக்கு தெரியுது அவன் பண்ணுறான் அப்படின்ட்டு. அதனால தான் அவனை கடிந்து கொண்டார் ஒழிய அந்த மனுஷனை அவர் கடிந்து கொள்ளலை. சில நேரங்கள் அப்படி நடக்கும், நமக்கே தெரியாது, ஆனால் பயன்படுத்திகிட்டு இருப்பான். அதனால தான் ரொம்ப கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, சொன்ன பேச்சு கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா அப்படியா நம்ம பயன்படுத்தி முளைக்கிறோம். இப்போ உங்களுக்கு விளங்குதா? அவன் ஆண்டவர் இயேசுவையே தண்ணி காட்டலான்னு பார்த்தவன் அவர் எவ்வளவு அழகாக கட்டளையின்படி கரெக்டாக இருந்துட்டார். சொன்னாச்சுன்னா சொன்னது தான். இதுதான் கட்டளைன்னா இதுதான் கட்டளை, அதுக்கு மீறக்கூடாது. அது மீறினா அழகாக அவனை பயன்படுத்திடுவாங்க. இன்றைக்கி இது ஒரு பாடமாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும். தேவ கட்டளைக்கு நம்ம கொஞ்சம் வசதியாக இருந்தோன்னா, கீழ்ப்படுதலுக்கு கொஞ்சம் தாமதம் காட்டினோன்னா அவன் அழகாக பயன்படுத்திடுறான். அவன் நம்மளை பயன்படுத்துறது நமக்கே தெரியாது. அவன் அவ்வளவு தந்திரசாலி, ரொம்ப தந்திரசாலி.
யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளே புகுற அளவுக்கு பெரிய கேள்விக்குறி அல்லவா. இது எவனுக்குள்ளே புகுந்தாலும் பரவாயில்ல, ஆடு மேய்க்கிறவன் அது மேய்க்கிறவனுக்குள்ளே புகுந்தாலும் சரின்னு சொல்லலாம். 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளே அதுடைய நிறைவேறுதல் வேறன்னு வச்சுங்க. காட்டி கொடுக்கணும் ஒருத்தன், நிறைவேறுதல் வேற இருந்தாலும் இவன் எந்த அளவுக்கு ஆதி முதல் அவன் பாவம் செய்தான். ஆதி முதல் ஆண்டவரோட வந்த நாள்லேருந்து இந்த யூதாஸுக்கு என்னைக்காவது திருப்பி பேசினானான்ட்டு நீங்கள் யோசிங்க. ஒரு யாக்கோபு பேசியிருக்கிறான், யோவான் கூடவே இருந்திருக்கிறான், ஒரு பேதுரு பயங்கரமாக பேசியிருக்கிறான். இனி வேறு எந்த அப்போஸ்தலர்கள் எப்படியோ எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். நத்தானியேல் பேசியிருக்கிறாரு. இப்படி பல தோமா சூப்பராக பேசியிருக்கிறான். அவன் பேசினது உலகத்துக்கே தெரியும். ரட்சிக்கப்படாதவன் கூட அவன் என்ன பேசினாங்கிறது அவ்வளோ ஈஸியாக தெரியும். என்னைக்காவது யூதாஸ் இந்த அற்புதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இல்லை 4 பேரை கூட்டிகிட்டு வந்து, ஐயா இவருக்கு சுகம் வேணும், கொஞ்சம் நீங்கள் சுகப்படுத்துங்க, ஜெபிங்க இல்லை சுகப்படுத்துங்க, ஒரு பேய் பிடிச்சவனை கூப்பிட்டு வந்து ஆண்டவரே கொஞ்சம் சுகப்படுத்தி கொடுங்க, என்னைக்காவது இல்லை பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வீட்டுக்குள்ளே யூதாஸ் வந்து, ஐயா இப்படி சொன்னீங்களே எனக்கு புரிய மாட்டேன்டுச்சு, நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா? சீஷர்கள் கேட்டாங்க. ஆனால் எந்த சீஷர்கள் கேட்டாங்கன்னு ரொம்ப நிறைய இருக்காது. அப்போ அதுக்குள்ளே இவன் இருக்கிறானாங்கிறது சந்தேகம். இவன் வெளியில் இருப்பான். எங்கே போயிருப்பான்? பணம் மூட்டையை தூக்கிட்டு எங்கிட்டாவது ஊர் சுத்த போயிருப்பான். ஆண்டவரோடு அவன் இல்லை. ஆண்டவரோடு இல்லைன்னா அவனுக்கு ஈஸியாக அவனுக்கு தெரியும் எவன் ஆண்டவரோடு இருக்கிறான், எவன் ஆண்டவரோடு இல்லை. அழகாக அவனை தட்டிட்டு போயிடுவான். அவனை தட்டிட்டு போகிறது அவனுக்கே தெரியாது. அவனை ஏஜெண்ட்டாக பயன்படுத்திக்குவான். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். அவரோடு கூட இருக்கணும். அவருடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்கணும். சொன்னது தான்ட்டு உட்காந்துருக்கணும். அதுக்கு மீறவே கூடாது. மீறினா அவன் தட்டிட்டு போயிடும். மீறினா அவன் தட்டிட்டு போகிறான். இதுதான் இது மிக முக்கியமான ஒரு பாடம். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம், யாரோடு இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டோம், யார் பேச்சுக்கு கீழ்ப்படிய நாம் அழைக்கப்பட்டோம், எதுக்காக அழைக்கப்பட்டோம், யாரோடு இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டோம். அதுலேருந்து 1 மில்லிமீட்டர் நகரவே கூடாது. நீ எனக்கு முள்ளாக இருக்கிறாய் அப்படிங்கிறது சொல்கிறார்ல ஒரு இடத்துல. ஆண்டவர் சொல்லலையா? நீங்கள் சொல்லுங்களேன். சொன்னாரா இல்லையான்னு சொல்லுங்கள். இல்லை நானா அடிச்சு விட்றேன்னா? நீ எனக்கு. அப்போ யாருக்கு முள்ளாக இருக்குது யோசிங்க. தான் செலக்ட் பண்ண ஆளே. அப்போ அந்த முள்ளை ஆக்குறது யாரு? அவனுக்கே தெரியல அவன் முள்ளா மாறிட்டான்னு. என்ன இந்த டாபிக் எப்படி இருக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா அவர் செலக்ட் பண்ண அப்போஸ்தலனை அப்படி சொல்லி காட்டுறாருன்னா அவன் முள்ள இல்லாமல் சும்மா சொல்கிறாரா? எதை விளையாட்டுக்கு எதை திட்டுறதுக்கு அப்படி சொல்கிறாரா? ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அவன் முள்ள மாறினது அவனுக்கு தெரியுமா? அவனுக்கே தெரியாது. அப்போ அவனை முள்ள மாற்றுறது யார்? இதை சபை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ நம்ம எவ்விதத்திலும் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு இடம் கொடுக்குற பட்சத்தில் நம்மளும் என்னவா மாறிடுவோம்? யாருக்கு முள்ள மாறுவோம்? நம்மளை யார் அழைச்சாரோ, நம்மளை யார் வச்சாங்களோ, நம்ம எதுக்காக வச்சாங்களோ அவங்களுக்கே முள்ள மாறும். அப்போ அவனுடைய எண்ணம் என்னன்னா யாரை கொண்டு அந்த எஜமானை தாக்கலாம். பெட்ரோல் பங்குக்காரன் ஒருத்தன் இருப்பான். அவன் நம்மளை தாக்க மாட்டான், எஜமானை தாக்க மாட்டான். ஆனால் யாரை கொண்டுன்னா யார் அவனுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்காங்களோ
அவனை முள்ளாக்கினா அவன் தானே ஈஸியாக குத்த முடியும். இது முள்ளுன்னு வச்சுங்க, நான் இங்கே குத்துறேன்னா ஈஸியாக குத்திக்கலாம். பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு முள்ளை தூக்கி போட்டான்னா இங்கே வருமா? அதான் தூரமாக இருக்கிறவனை பயன்படுத்தவே மாட்டான். நீங்கள் பல அர்த்தங்கள் நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சுக்கங்க. அது வீடாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். உங்களை மனமடி வாக்குறது தூரத்திலிருந்து அல்ல, கூடவே இருக்கிற ஒரு ஆளை அவன் பயன்படுத்துவான். ஆனால் அவன் பயன்படுறான்னு அவனுக்கே தெரியாது பாவம். அவன் அவ்வளவு தந்திரசாலி. பெஸ்ட் எக்ஸாம்பிள், நீ எனக்கு முள்ளாய் இருக்கிறாய், அப்பால போ சாத்தானே. இதை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னா ஒரு சுத்தமான கண்ணோட்டத்தில் பார்க்கணும். சுத்தமான கண்ணோட்டம். சில நேரங்களில் அது எங்களுக்கு தெரியும் யார் எப்படி முள்ளா மாறுறாங்கன்ட்டு. அது அவங்களுக்கே தெரியாது. அவங்க இடம் கொடுத்துட்டாங்க, கற்பனைகளை விட்டு விலகிட்டாங்க. அவன் ரொம்ப 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 தந்திரசாலி, ரொம்ப தந்திரசாலி. தந்திரம்தான் போட்டிருக்க ஒழிய அவனுக்கு ஞானம் இல்லை. தந்திரத்தினாலே அழிவுக்குத்தான் போவானே ஒழிய நம்முடைய தேவன் ஞானத்தினாலே பிழைக்க வைக்கிறார். அதுதான் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ், அடிப்படை வித்தியாசமே அதுதான். அவன் தந்திரத்தினாலே அழிவுக்கு தான் கொண்டு வரான். ஏன்னா அவன் 3 வாரத்தில் அடக்கிட்டார்ல. அவன் என்ன செஞ்சாலுமே அதுக்கு மேலே அவனால் செய்ய முடியாது. இது விளங்கிருச்சா? அப்போ தந்திரத்தினால பிடிக்கிறவன் சப்ஜெக்ட் இது இல்லை, எப்படியோ வருது. என்ன வேலை செய்வான்? இப்போ ஒரு குருவியை பிடிக்கணும், இல்லை ஏதோ ஒரு எலியை பிடிக்கணும். அது எலியே வச்சுக்கோமே, எலியே வச்சுக்கோ. அதோட பெரிய தொல்லையாக இருக்குது. எங்கே போனாலும் அதோட பெரிய தொல்லை. இந்த எலியை பிடிக்கிறதுக்கு எலியே வா வான்னு பாட்டு பாடினா வருமா? எவ்வளோ அதை காட்டிலும் தந்திரமாக நம்ம இருக்க வேண்டியது. ஒரு இடத்துல ஒரு மாதிரி பிடிபட்டுச்சுன்னா அடுத்த முறை அந்த ரூட்டையே மாற்றிடுது. அதுக்கு தெரியுது இந்த ரூட்டு இவன் வந்திருக்கிறான் அப்படின்ட்டு. பல ரூட்டுகள் வச்சு 250 வழிகள் இருக்கான். அது எலி பிடிக்கிற அந்த நிபுணர் ஒரு நாள் வந்தார், கொண்டு வந்தோம். இது என்னையா பாருங்கய்யா ஏதாவதுன்னா, ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையா, ஒரு முறை பிடிச்சிருச்சுன்னா அடுத்த முறை அதே இடத்துக்கு வராதியா. அது நியர்லி 250 ரூட்ஸ் அது வச்சுருக்கோம். நீ 250 ரூட்லேயும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஞானம், நமக்கு ஞானம் பத்தாது. அதுக்கு இருக்கிற புத்தியே நமக்கு இருக்காது. அவ்வளவு தந்திரசாலி. கொடுக்கணும் எங்கிட்ட உள்ளே போயிடும், இத்தனோண்டு இடம் கிடைச்சாலும் போயிடும். அப்போ இந்த பிராணி அவ்வளவு ஒரு தந்திரம். நரி அடுத்து, அது ஒரு தந்திரமான சர்ப்பம், தந்திரம். அப்போது இந்த சாத்தானப்போ எவ்வளவு தந்திரசாலி அவன். இப்போ நான் எலி பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப் வச்சுருக்கிறேன், ஒரு பெட்டி. அந்த எலி இந்த பெட்டி எதுக்கு வச்சுருக்கிறேன்? நாள்தோறும் சோறு போடுறதுக்காக வச்சுருக்கேன். அதை பிடிச்சி அதை அத்தோட க்ளோஸ் பண்ணிடணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கு பேர் ட்ராப்பு. அதுக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், வச்சுருக்கிறேன். அப்போது அது தெரியாமல் ஒரு எலி மாட்டிக்கிடுச்சுன்னா அதில் ஏதாவது கருவாடு இல்லை பொரிச்ச தேங்காய் ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன். அப்படின்ட்டு அது மாட்டோம். இந்த ட்ராப்பை நான் வச்சது எதுக்கு? அதுபோல தான் சாத்தானுடைய தந்திரம், ட்ராப்பு நம்மளை பிடிக்கிறதுக்கு. ஒரு பஞ்சுனால் செஞ்சதான ஒரு பெரிய மூட்டை இங்கே இருக்குது. ஒரு பெரிய மூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்வோம். எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். போதும், அந்த வார்த்தை மாத்திரம் வாசிங்க, அந்த சென்டென்ஸ் மாத்திரம். கொஞ்சம் அப்போது நல்லா கவனிங்க, என்னை பாருங்கள். ஸோ பொல்லாங்கன்
வந்து அம்புன்னு அர்த்தம். உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் விவரமா நான் சொன்னா தான் உங்களுக்கு ஈஸியா வசனம் புரியும். சரிங்களா? அப்போ டாட், டாட்னா புள்ளி, டாட்னா அம்பு. சரிங்களா? இந்த அம்பு வேதம் சொல்லுது அக்கினியும் போட்டு. சில படங்கள்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, சில அம்பு அக்கினியோட பறக்கிற மாதிரி. அம்பு என்ன செய்யும்? அந்த எண்டு கூர்மையா இருக்கும், எண்டு கூர்மையா இருக்கும். அந்த அக்கினி நீங்க படங்கள், சில படங்கள் எங்கேயாவது டிராயிங்ல பார்த்திருப்பீங்க, பார்க்கலாம். அப்ப இது எரிஞ்சிட்டு இருக்கும், இந்த டாட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும், இங்க கூர்மையா இருக்கும். அதை அடிச்சு பட்டுன்னு ஒரு பஞ்சு மூட்டை டக்குன்னு அடிச்சான்னா அந்த மூட்டைக்குள்ள ஈஸியா அந்த கூர்மை என்ன செஞ்சிடும், உள்ள போன அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? ஏன்னா இது அதான் அதான் வேதம் சொல்லுது. இதை நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? இது வரைக்கும் நான் புரியல, ஏதோ அக்கினி ஆஸ்திரம் அக்கினி ஆஸ்திரம், நான் ஏதோ வஸ்திரம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவன் எதை செய்கிறான்னா, அவன் ஒரு அம்பு எய்கிறான். அது அந்த எரிஞ்சு அந்த எரிங்கிற அந்த நெருப்போடு அந்த அம்பு போகுது, டக்குன்னு உள்ளே போயிடுது. நம்ம நினையாத நாளிகையில் அம்பு விடுறோம். வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு விரோதமாக துன்மார்க்கன் தன் அம்பை எய்கிறான் போடுற. அவன்கிட்ட சொல்லிட்டு எய்ய மாட்டான். நீதிமான் இங்கே வா, நான் உன்னை இப்போ கொல்ல போகிறேன் பார் அப்படின்னு சொல்ல மாட்டான். ட்ராப், ட்ராப்னா என்ன? அம்பு இல்லை, கண்ணின்னு அர்த்தம். அவன் கண்ணியை வச்சுட்டு அவன் மாட்டுவான், பார்த்தீங்களா? டக்குன்னு அடிச்சிடான். எலிப்பொறி ட்ராப்பு தான், கொல்லாது. எலி டப்பா மாட்டிட்டு உயிரோட வைக்கும். டப்பாவுக்கு கொல்ல தெரியாது, ஆனால் கொல்றது எப்போ? எப்போ? மாட்டினதுக்கு அப்புறம். அது வேலை, நீ மாட்டி கொடு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அது எனக்கு கையிலேருந்து தப்பிக்க முடியாதுல்ல, அடிச்சிடுறேன். அப்போது நம்மளை மாட்டை வச்சு சாகடிக்கிறேன், மாட்டை வச்சு. அதுபோல தான் வேடனுடைய கண்ணிக்கு தப்பினது. கண்ணி கொல்லாது, கண்ணி கொல்லாது, தப்ப விடாமல் பிடிச்சி வச்சுக்கும். கொல்றது வேடன். இது இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? கண்ணி கொல்லாது, தப்ப விடாது, மாட்டி கொடுக்கும், காட்டியும் கொடுக்கும். கரெக்டா? வேடனுடைய வேலை ரொம்ப ஈஸி. கண்ணி வச்சுட்டா போதும். நீ நைட்டு பூரா எலி சுற்றிட்டு இருக்குன்னா, எலி நைட்டு பூரா நான் உட்காந்துட்டு எங்கெங்கே எலி சுற்றுதுன்னு நான் சுற்றிட்டு இருக்க மாட்டேன். ஒரு கண்ணியை வச்சுட்டு நான் பாட்டு தூங்கிடுவேன். அதுவாக வந்து கண்ணியில் என்ன செய்யுது? மாட்டிக்குது. அப்போது தந்திரம், வேடனுக்கு ஒரு தந்திரம். வெறும் டப்பா வச்சா எலி வருமா? அப்போ தந்திரம் என்ன? வேடனுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் உள்ளே வைக்கணும். அதை வச்சுட்டு நான் வைப்பேன். அது போல தான் ஒரு பரஸ்திரீ, ஒரு வேசி தந்திரமாய் ஒருவனை பிடிக்கிறான்னு சொல்லிட்டு நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். சின்ன சின்ன உதாரணங்கள், இதெல்லாத்தையும் நம்ம வசனத்துக்கு கனெக்ட் பண்ணிகிட்டே போகணும். அப்போ அவள் என்ன செய்கிறாள்னு போட்டிருக்குன்னா, பதிவிருக்கிறாள் அப்படின்னு போட்டிருக்கு. 7:12 வாசிங்க. வெளியில் இருப்பாள், சரி, பதிவிருப்பாள், சந்துக்கள் தோறும். கரெக்டாக இருக்கா அந்த வார்த்தை? அதுதான் ட்ராப்பு. அது வந்து அந்த பொம்பளை வந்து ட்ராப்பு. வெளியில் இருப்பா, சில நேரங்களில் வீதியில் இருப்பா, சில நேரங்களில் சந்து பொந்தில், குறுகிய சந்தெல்லாம் இருக்குல்ல. நம்ம ஊரில் சந்துகள் நிறையா இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிறதே சந்து தான். ஓ, அந்த சந்துகளில் பதிவு இருக்கிறாளாம், ட்ராப்பாக இருக்கிறாளாம்.
ஸோ இப்போ அந்த சப்ஜெக்ட்லேருந்து அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நகர்ந்து வருவோம். இப்போ கண்ணியில் அகப்பட்ட அப்புறம் இப்போ நீதிமானை என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் இந்த 2 வேலை செய்வான். என்ன செய்வான்? கொல்றதுக்கு முன்னால், எலியை கொல்றதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்? அவனை அதை பிடிக்கணும். அப்போ நீதிமானை கொல்றதுக்கு திருடவும் 3 வார்த்தை அதுக்குள்ளே தான் அடங்கிருச்சு. அப்போ அவன் வேலையே கொல்ற வேலை, அழிக்கிற வேலை, கெடுக்கிற வேலை. அதுக்கு முன்னால் அவன் என்ன செஞ்சுருக்கணும்? கண்ணியை வச்சு மாட்ட வச்சிருக்கணும். கண்ணியை வச்சு மாற்றிட்டு எப்படி மாற்றான்னா, அவன் வேத வசனம் சொல்லுது, இந்த அம்புக்கு வருவான். பதிவிருந்து நேரம் பார்த்து சரியான நேரம் பார்க்குறான். அந்த நேரத்தை உருவாக்கியும் தர்றான். அதுதான் கண்ணி. அந்த நேரத்தை நம்ம கர்த்தருக்கு தரலைன்னா அவன் பயன்படுத்திக்கிறான். நம்ம எதெல்லாம் கர்த்தருக்கு தரலையோ அதவன் எனக்கு கொடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆள்கள் நேரத்தை கர்த்தருக்கு தரமாட்டாங்க. அவன் ஜாலியாக வந்து அந்த நேரத்தை அவன் எடுத்துட்டா, கர்த்தர் நம்ம நேரத்தை எடுத்துட்டா என்ன செய்வார் எனக்கு தெரியாது. நீங்கள் தான் பேசணும். நம்ம நேரத்தை கர்த்தர்கிட்ட கொடுத்தா அவர் எதுக்கு பயன்படுத்துவார்? இவன்கிட்ட கொடுத்தா இவன் எதுக்கு பயன்படுத்துவான்? ஸோ நம்ம அவருக்கு கொடுக்கலைன்னா அவனுக்கு கொடுக்குறவர்களாக இருப்போம். ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும்னா சோத்திரம். ஒன்று அவருக்கு இல்லைன்னா அவனுக்கு. இப்போ 2 எஜமான்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாதுங்க. இங்கேயும் கொடுத்து அங்கேயும் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம அதை தான் பவுல் அடிகள் சொல்லுகிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன். அவன் எதுக்கு என்ன சொல்கிறான்? எதுக்காக நான். அப்போ இந்த ட்ராப்பு பண்ணது யார்? இப்போ இவனை பிடிச்சது யாரு? ஆனால் தந்திரத்தினால் அவர் பிடிக்க மாட்டார், அவர் ஞானத்தில் பிடிக்கிறார். புரியுதா? அவருக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும்படிக்கு அவனை பிடிச்சார். அப்போ பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அவருக்காகவே நான் இருப்பேன். வேறு எவன்ட்டையும் நான் நிற்கவும் மாட்டேன், எவன்ட்டையும் பேசவும் மாட்டேன், எவனுக்காக ஓடவும் மாட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் யார் என்னை பிடிச்சாரோ, நானாக போய் அவரை பிடிச்சிக்கல, அவர் தான் என்னை கூப்பிட்டாரு, அவர் தான் என்னை பிடிச்சாரு, அவர் தான் என்னை சொன்னார், இப்படி இரு இப்படி இரு இப்படி இருன்னு சொன்னார். அதனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் கடைசி சாகும் வரைக்கும் அவர்கிட்ட தான் நான் இருப்பேன், அவருக்கு நான் முள்ளா இருக்க மாட்டேன். தண்டில் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா. யாருக்கு ஏற்றவனா இருக்கணும்? நீங்கள் யாருக்கு நீங்கள் சேவகம் பண்ணி கொண்டீங்களோ, உங்களை யார் பிடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்? பண்ணணும். ஏற்றவனா இருக்கணும். பேதுரு அப்படி இல்லாதனால தான் நீ எனக்கு முள்ளாக இருக்கிறாயின்ட்டாரு. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், 12 பேரில் நான் உங்களை தெரிந்து கொள்ளலையா, 12 பேரை நான் தெரிந்து கொண்டேன், அதில் நீங்கள் வந்து எனக்கு முள்ளாக இருக்கிறீங்கிறார் ஆண்டவர். இதை வந்து நல்ல எண்ணத்தில் புரிஞ்சுக்கணுமா இல்லை கெட்ட எண்ணத்தில் புரிஞ்சுக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள். நான் அல்லவா உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் எப்படி அவனுக்கு இடம் கொடுத்துட்டு கடைசியில் அவன் உன் மூலமாக பேசுகிறான் என்கிட்ட, நீர் மறிக்கக்கூடாதுன்ட்டு உனக்கே தெரியலையே அவன் வந்து உன்னை ஆட்கொண்டான்ட்டு. நான் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டேன், நீ எனக்கே நீ வந்து இப்படி முள்ளா இருக்கியா? பத்திங்களா எவ்வளோ பெரிய பாடம். அப்போ இவன் அந்த நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டான்னா, இங்கே இடம் கொடுக்கறது போல அங்கே இடம் கொடுத்துட்டான். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அப்போ நீ யாருக்கு சேவகம் எழுதி கொண்டாய்?
யாருக்கு எழுதி கொடுத்துருக்கிறானோ அவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். அவன்கிட்ட இவன்கிட்ட பேசி எந்தையாவது பண்ணி எந்தையாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நீ எழுதி கொடுத்த இடம் எது? யார்கிட்ட கையெழுத்து போட்டு உட்கார்ந்துருக்க? நீ இங்கே என்ன உனக்கு வேலை ஜோலி பத்திலா? அப்போ நீங்கள் யார் உன்னை பிடிச்சா நீ போய் மிலிட்ரியில், இந்த உலகத்தில் மிலிட்ரியில் நம்ம தான் அப்ளிகேஷன் போடணும். ஆனால் பரலோக உலகத்தில் அவர் தான் நம்மளை செலக்ட் பண்ணுறார். நம்ம அப்ளிகேஷன் போடாமல் செலக்ட் பண்ணுறார். அதுதான் வித்தியாசம். அப்படி அப்ளிகேஷன் போட்டு செலக்ட் பண்ணோன்னா முதல்ல நான் தகுதி இல்லை. நான் முதல்ல என்னையே சொல்லிக்கிறேன், நான் நிச்சயமாக தகுதியே கிடையாது. நான் என்னையே ஓடியே போயிடுவேன். சோத்திரம், நான் போடவே மாட்டேனே அப்ளிகேஷன். போட வேண்டியது வம்பே எதுக்கு, நம்மெல்லாம் தகுதியே கிடையாது. அவர் அப்படி அதை பார்த்து தகுதியை பார்த்தாருன்னா போடா தலைதறிக்க ஓடு அப்படின்ட்டுருவார். நீ அப்ளிகேஷன் போட வந்திருக்கான் பாரு, மூஞ்ச பாரு அப்படின்ட்டுருவார். அவர் என் மேல் கிருபையாய் கருணை கூர்ந்து நம்மேல் தகுதியற்றவர்கள் தெரிஞ்சாலும் கூட அப்ளிகேஷன்லாம் வேண்டாம், வந்து சேர்ந்துட்டு எனக்கு நீ வேணும்னு எழுதி கொடு. அப்போ நம்ம யார்கிட்ட எழுதி கொடுத்துருக்குறோம்? மரணமானாலும் ஜீவன் ஆனாலும் நிகழ்காலம் ஆனாலும் வருங்கால்கள் ஆனாலும் தேவதூதர்களானாலும் அதானாலும் இதானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கலாகாதுன்னு என்னங்க. அப்போ எது வந்தாலும் ஏது வந்தாலும் நான் எழுதி கொடுத்தவரோட நான் இருப்பேன். அதனால தான் நான் எதுனால் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடருகிறேன்னா. எங்கேயும் நான் மாட்ட மாட்டேன், யார்கிட்டையும் சிக்கிக்கொள்ள மாட்டேன். பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா? நம்முடைய வாழ்க்கை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம். அதே நேரத்தில் நம்ம வேலை செய்கிற இடங்கள்லையும் யார் நம்மளை பிடிச்சாங்க? நீங்கள் வந்து கேட்கலை, நம்மளை பிடிச்சது தேவன், நம்மளை பிடிச்சது நம்ம எஜமான்கள். அதுக்கு தான் நான் இருப்பேன். அவங்களுக்கு நான் முள்ளா இருப்பேனோ? இருக்காமல் ஏற்றவனாக இருக்கணும். முள்ளாக அல்ல, அவர்களுக்கு ஏற்றவர்களாய் இருக்கணும். நல்ல பாடங்கள் இது. கரெக்டான நல்ல மனசோடு நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு பெரிய பெரிய லெசன், கிடைக்காத லெசன்ஸ் இதெல்லாம். ஏன்னா நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளை கரெக்ட் பண்ணுற, நம்மளை சில நேரங்களில் வழி சரியும் போது அழகாக நம்மளை திருப்பி வழியில் கொண்டு வந்து நிறுத்துகிற வேதம். ஆமேன். ஸோ இந்த 3 காரியம், அது அந்த ஃபயரி டாட்ன்னு சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு. அவன் எவ்வளவு தந்திரசாலின்னா, அவன் எய்கிற அம்பே அது ஒரு இதுக்கு நான் இன்னொன்று சொல்லணுன்றது நல்ல வேலை ஞாபகம் வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஃபயரி டாட்னா என்ன? சமயம் பார்த்து பிடிபட்டு பிறகு கொலை செய்கிறான். இப்போ அந்த 7வது அதிகாரத்தின் கடைசி வசனம் பாருங்கள். விடும். இதுதான் என் வசனம் 7. அப்போ அந்த வசனத்தை எப்படி நம்ம இன்னொரு வாசிங்க. அவனுடைய வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அங்கே போய் விட்டுருன்ட்டார். வசனம் என்ன சொல்லுது? நேராக பாதாளத்துக்கு போயிடுவான்ட்டு. இப்போது இந்த பாதாளத்துக்கு போகிறதுக்கு பிடிபட்ட பிறகு தானே பாதாளத்துக்கு போகிறான். பிடிபடுறதுக்கு முன்னாலே போகிறான்னா? அப்போ அந்த செட்டிங்கை முதல்ல உருவாக்குறது யார்? அந்த செட்டிங் அந்த பொல்லாத பொம்பளை என்ன செய்யுது? அந்த சந்துகளில் வீதிகளில் பதிவிருந்து எல்லாம் சொல்லி எடுத்தோன்னே பாதாளத்துக்கு அனுப்பாது. நல்ல நயவசனைப்பான சில வார்த்தைகள். எங்கள் ஐயா ஊரில் இல்லை, நான் வீடை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதாக்கும் இதாக்கும் அப்படியாக்கும் ஊர் கதையெல்லாம் சொல்லி அந்த ஒரு மடப்பையன்ட்ட நல்ல மிளகா அரைச்சி அப்படியாக்கும் இப்படியாக்கும்ன்ட்டு ஒரு நல்ல அவனுக்கு இனிய சொற்கள், அதுக்கு பேர் இனிய சொற்கள், இனிய வசனித்து இனிய சொற்கள். அப்போ அந்த இனிய சொற்கள் என்னது? கண்ணே. நான் இந்த வசனத்தை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் நமக்கு இதுதான் வருதுன்னு இல்லை. இது பல காரியங்களில் இதுவும் வரும். ஆனால் பல காரியங்களையும் நம்ம திங்க் பண்ணணும். பணம் கூட பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில் கூட இப்படி நடக்கும். இனிய சொற்களில் வசனப்படுத்தலாம். அப்படியே நம்மள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணம் இல்லை,
கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அத்தனை பணத்தையும் லட்சக்கணக்கான பணத்தை உருவிறான். முட்டாளாக்கி அவன் அள்ளிட்டு ஓட்டம் பிச்சுட்டு ஓடியே போயிடும். அவள் நம்ம அத்தோடு நீ எந்திரிக்கவே முடியாது. பல வருஷங்களாக சம்பாதிச்சேன், இனி அதுக்கப்புறம் எப்படி எந்திரிக்கிறது? எந்திரிக்க முடியாது. அதான் ஃபட்டு நடிச்சிட்டான். கண்ணியில் அகப்படுத்தி. அப்போது கண்ணிங்கிறது என்ன? சாத்தான் பயன்படுத்துகிற கண்ணிங்கிறது என்ன? அதுதான் டெம்டேஷன், அந்த சோதனை. நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லிட்டா, படைக்கு போகணும், சண்டை போடுற நாட்கள், ராஜா சண்டை போடுற நாட்கள். அது இவன் எங்கே போய் என்னத்தை போய் செய்யணும்? இவன் யுத்தம் பண்ணக்கூடிய நாட்கள். மற்ற நாள் இது யுத்தம் பண்ணக்கூடிய நாட்கள்னு ஒரு சீசன் இருக்கும். அப்போ தான் யுத்தத்துக்கு போவான். எல்லா நாளும் போகக்கூடாது. அப்போ யுத்தம் பண்ணக்கூடிய நாட்கள்னு ஒரு சீசனில் தாவீது ராஜா என்ன பண்ணியிருக்கணும்? யுத்தத்துக்கு போயிருக்கணும். இவன் யுத்தத்துக்கு போகாமல் மொட்டை மாடிக்கு போனான்னு எப்படி? யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆள் மொட்டை மாடிக்கு போகிறாரு, மொட்டையாயிட்டார். இவன் மரியாதையாக யுத்தத்துக்கு போயிருந்தா? அப்போது இவன் இதை செய்யறத இது கர்த்தருக்குன்னு கொடுத்துருந்தா கர்த்தர் யுத்தத்தில் ஜெயம் தந்திருப்பாங்க. இதை யார் கையில் அவருக்கு தராதனால எவன் பயன்படுத்திக்கிட்டான்? அப்படியா, நீ இங்கே வந்துரு மொட்டை மாடிக்கு. யுத்தத்துக்கு போக பிடிக்கலையா? சர்ச்சுக்கு போக பிடிக்கலையாப்பா? பாருப்பா டிவியில் தானே வருது பாரு. அத்தோட அவன் காலி. நீ சர்ச்சுக்கு வர வேண்டிய ஆள் நீ எங்கே உட்காந்துக்க? யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆள் மொட்டை மாடிக்கு போகலாமா? அப்போ அந்த சூழ்நிலையை அவனுக்குள்ள ஒரு அசதி, ஒரு சோர்வு. அடப்போடா யுத்தத்துக்கு கொஞ்சம் உலாகலாம். அங்கே போய் உலாகும் போது தான் கேடல காரியம் கெட்டு போச்சு. அப்போது அவனை கண்ணியில் அகப்படுத்தி அடிச்சிட்டானா? சரி, இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு நான் அவங்களுக்கு முடிக்கிறேன். இந்த கண்ணியில் விழுகிறவன் அந்த தேங்காயை சுட்டு வச்ச தேங்காயை, நெய்யில் சுட்டு வச்ச தேங்காயை சாப்பிட்ற அளவுக்கு அந்த எலிக்கு எப்படி இருக்கும்? அங்கே உள்ளுக்க டேஸ்ட் இல்லை, டேஸ்ட் கிடையாது, சொர்க்கம். நீங்கள் என்ன என்ஜாய்ங்கிறீங்க? அது 4 பக்கம் அடைபட்டுச்சுன்னு அதுக்கு ஒன்றுமே. இந்த இதை டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுல சொர்க்கத்தில் இருப்பார். அவர் அப்படி மிதந்துட்டு இருப்பார். நினையாத நாட்டில் பட்டுன்னு விழுகும், அப்படி செத்துரும். கண்ணி அகப்பட்டது தத்தளிப்பு தெரியாதபடிக்கு அகப்படுத்துவான். அட மாட்டிட்டோமேன்னு இந்த எலி ஐயோ ஐயோ ஐயோன்னு பதறாது. அது அந்த அந்த அதை கொண்டு கொடுப்பான் பாருங்க சாப்பிட்றதுக்கு. எலிக்கு சொர்க்கத்துக்குள்ள போயிடும். அது திரும்பி நான் வரமாட்டேன் எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு போயிருக்கோம். நீ வராத, நீ வர முடியாது, போ. அவ்வளவு என்ஜாய் பண்ண. ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அது உயிர் போயிடும்னு அதுக்கு தெரியாது. இதுதான் அவன் பண்ணுறது. நான் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்றைக்கி புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். வலையில் மாட்டாதீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களும் நானும். எது வலை, எது அவன் வைக்கிறது, அந்த நம்ம நிற்கிற இடத்துலேருந்து நம்ம நகர்ந்துட்டோன்னா நமக்கு ஆபத்து. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் நீ கொஞ்சம் விழுந்துட்டேன்னா, கொஞ்சம் உட்காந்துட்டேன்னா நீ மாட்டுவேன்னு அர்த்தம். அப்படியே போங்கிறார், முடிவு பரியந்தம் போங்கிறார். அவன் என்னென்ன வழிகளில் கண்ணியை வைப்பாங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்கிறார். சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவர்கள் அல்லவே. ஏன் வசனம் மாத்திரம் மனப்பாடமாக தெரியுது, ஆனால் தந்திரங்கள் மாத்திரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கே தான் மாற்றம். போய் மாட்டிட்டு எனக்கு இந்த வசனம் தெரியும்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? சரி, அப்போ அந்த தந்திரத்தினாலே பிடிபட்டு சொர்க்கத்தை அனுபவிக்க வைக்கிறானே. உதாரணம் தாவீது மொட்டை மாடிக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு சொர்க்கத்தை அனுபவித்த மாதிரி இல்லை. அவனுக்கு நீங்கள் பேசுங்க, எல்லாத்தையும் மறந்துட்டான். யுத்தத்தை மறந்துட்டான், தன்னுடைய மனைவிகளை மறந்துட்டான்,
அவனை மறந்துட்டான். இப்போ அவனுடைய அடுத்த வேலை என்னன்னா, இந்த பொம்பளையை பொண்டாட்டி ஆக்கணும். அதுக்கு என்ன வழி? அது அடுத்து இப்போ மூளை வேலை செய்யுது. இப்போ இதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும்? அவனை கொல்லணும்னா எப்படி கொல்லணும்? வந்து சாப்பிட சொல்கிறான், மாட்டேங்கிறான். ஏதாவது ஐஸ் வச்சு ஏதாவது செய்யலாமா? சாப்பாடு கொடுக்காண்ணா அவன் வாசல் படியில் என்ன செஞ்சிட்டான்? உள்ளே வரமாட்டேன்ட்டான். சரி, இது லாய்க்கப்படாது போல் இருக்குது. சரி, எழுதி கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னா, இவனை காலி பண்ணலாம். காலி பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சில்ல நினச்சான். அப்போ தான் எல்லாம் ஆரம்பிக்குதுன்னு அவனுக்கு தெரியல. கொண்டு போய் ஃப்ரண்ட்டில் இவனை வச்சு தட்டுங்கடான்னா தட்டிட்டான். தட்டியாச்சு. ஆரம்பிச்சது வேணாம் கசப்பு. குழந்தை பிறந்தது, செத்து போச்சு. புலம்புன்னு புலம்புறான் தேவ சமூகத்தில். இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொர்க்கத்தில் இருந்த, இப்போ எங்கே இருக்க? நரகத்தில் இருக்கான். நரகம்னா என்ன? அந்த கசப்பில் இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு பெரிய வீரனாச்சே, ராஜாவாச்சே, அவன் படைத்தலைவர்கள் இருப்பாங்க, ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, மந்திரிகள்மார்கள், எத்தனை ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, பராக்கிரமசாலிகள் இருப்பாங்க, பொதுமக்கள் இருப்பாங்க. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவும். ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறதுன்னா ஒரு 2வது நாளில் பிள்ளை வந்துடுதா என்ன? அப்போ அது எவ்வளவு மாத கணக்கில் பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு 10 பேராவது பேசியிருப்பான். தலை குனிஞ்சிட்டு தான் இவன் போயிருப்பான். பிள்ளையை பெற்றாச்சு. பிள்ளை செத்ததும் நியூஸ் எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு கசப்பு. அவன் கொண்டு போய் அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்துருந்தான்னா இந்நேரம் அவனுக்கு இதெல்லாம் வந்திருக்குமா? சரி, அன்னைக்கு தான் ஒளிஞ்சு போச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு அவனை குறித்து பேசிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். கர்த்தர் வருமளவும் பேசிகிட்டே இருப்பான் போல இருக்குது. ஏதோ ஒரு பாயிண்டில், ஏதோ ஒரு சர்ச்சில் ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்காங்களே. ஒரு சின்ன மதிகேடு, ஒரு சின்ன தப்பு, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருந்ததுனால வந்த வினையை பார்த்தீங்களா? இதுதான். யாரிடத்தில் பேர் எழுதி நம்ம சேவகம் பண்ணுவேன்னு எழுதி கொடுத்துருக்கீங்களோ அங்கே தான் அவனுக்கு முள்ளாய் நான் மாறக்கூடாது. அது விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். உரியா செத்து போயிட்டான் ஸ்பாட்டில். பாத்சேபாளும் செத்து போயிருப்பா. சாலமோனை பெற்று கொடுத்துட்டு போயாச்சு. தாவீதும் செத்து போயிட்டானா இல்லையா? போயிட்டானா? ஆனால் அவனை குறித்த சரித்திரம் பேசப்பட்டு இருக்கு. என்ன நடக்குது சொல்லிடுறேன். அப்போது எய்துட்டு அந்த ட்ராப் அது உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னே என்ன ஆகிடுதுன்னா கபன்னு வெந்து வேக ஆரம்பிச்சிடும். எந்த பாவமும் அப்படித்தான். எந்த பாவம், நான் இதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பாவ பழக்கத்துக்குள்ளே ஒருத்தனை அடிமைப்படுத்திட்டான்னா அதுக்கப்புறம் தீ மாதிரி பற்றி எரியும் அந்த பாவம். அதோடு நிறுத்த மாட்டான். அதை அணைக்க அவனால் முடியாது. பஞ்சு மூட்டைக்குள்ள நெருப்போடு பற்றி எறிகிற ஒரு அம்பை நான் விட்டேன்னா அந்த பஞ்சால் அதை அணைக்க முடியும்? பஞ்சு அணைச்சிக்குமா? ஊன்னு சொல்லி அணைச்சிக்குமா? அதனால் முடியாது. கம்ப்ளீட்டாக நாசம். அதுபோல தான் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பாவத்தை அணைக்க அவனால் முடியாது. அவன் எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அதுக்கு தான் பாவத்துக்கு விலகிருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். நிறைய விஷயங்கள் புரிஞ்சுதா? எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம், உஷாராக இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, கொடுக்கப்பட்ட இடம், அதை மாத்திரம் செய்யணும். ஆர்வ கோளாறில் எதையாவது எக்ஸ்ட்ரா செஞ்சு அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னீங்க, அவன் அதை அட்வான்டேஜ் எடுத்துருவான். எடுத்து கடைசியில் யார் உங்களை வேலைக்கு வச்சாங்களோ அவனுக்கு நீங்கள் ஏற்றவனாக இல்லாதபடிக்கு முள்ளாக மாற வேண்டிய நிலைமை வரும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை இதை நம்ம நல்ல ஒரு எண்ணத்தில் பாடமாக எடுத்தோமானால் நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது வேறு ஏதாவது தப்பான இடத்துல எடுத்துட்டோன்னா அப்புறம் சாத்தான் என்ன பண்ணுவான்? இந்த பாடத்தையே கற்றுக்காதேம்மா, இந்த பாடத்தையே
ஏன்னா அவனுக்கு நம்ம பயன்படணும்னு நம்ம ஆசைப்படுறான். கர்த்தர் ஒரு பக்கம் என்ன ஆசைப்படுறாருன்னா, நீ எனக்கு பயன்படணும்னு ஆசைப்படுறாங்க. இவன் என்ன சொல்வான்னா, இதெல்லாம் கற்றுக்காத, இதனால தான் இந்த சர்ச்சுக்கெல்லாம் போகாதேம்மா, சும்மா சர்ச்சுன்னு போகாத, அங்கே தான் சொல்லி கொடுப்பான் நமக்கு. அப்புறம் அவன் என்ன நினைப்பான்னா, இந்த சர்ச்சுக்கெல்லாம் போனால் நேரம் வேஸ்ட்டு, நம்ம கிரிக்கெட் விளையாட முடியாது, இப்படி தான் இவன் நினைப்பான். ஆனால் அவன் இதை நடத்துறது யாருன்னா அவன். ஏன்னா அவனுக்கு நம்ம யூஸ் ஆகணும்னு அவன் நினைக்கிறான். நம்மளுக்கும் தெரியாமலேயே நம்மளை யூஸ் பண்ணிக்க பார்ப்பான். அடப்பாவி, எவ்வளவு தந்திரம். ஆனால் தந்திரத்தினால எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குதா? அந்த 3 வார்த்தைக்குள்ளே அவன் முடிச்சிட்டார். இதுதான் அவன் செய்ததெல்லாம். ஆனால் கர்த்தர் பிடிக்கிறது அவருக்காக. ஒரு பவுலை வச்சு ஒரு நாளும் தீமை வந்ததில்லை. ஒரு யூதாசை வச்சு பயங்கரமான தீமை வந்துச்சு. ஒரு பவுலை வச்சு என்னைக்காவது 4 பேர் செத்தான்னு ஏதாவது இருக்குதா? அப்பா, அவன் ரட்சிக்கப்பட்டதா? அவன் ஆசியா கண்டத்தையே கலக்கி போட்டான். ஸோ நம்ம யாருக்கு நம்ம சேவகம் எழுதி கொடுத்துருக்குறோம், யாரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், யாரால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், எதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எங்கே நிற்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம கரெக்டான நல்ல எண்ணத்தில் புரிவோமானால் இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் நம்ம அந்த தப்புகள் பண்ண மாட்டோம். நம்மளையும் அறியாமல் அவன் கொண்டு போகிறான்னா அவன் எவ்வளவு நம்மளையே முட்டாளாக்குறான் பார்த்தீங்களா ஐயா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே முட்டாளாக்குறான் ஐயா. வஞ்சிக்கிற காலம் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பாடங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2வது, அதன்படி நம்ம செய்யத்தக்கதாக நம்ம அதை ஒப்பு கொடுக்கலாம். ஒரு அர்ப்பணிப்பு. ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு அர்ப்பணிப்பு. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோட பல காரியங்களை சொல்லி கொடுத்தீங்களே ஆண்டவரே. சாத்தான் எய்யும் அக்கினி ஆஸ்திரம்னா எனக்கு என்னன்னே தெரியாதே, இதுவரைக்கும் தெரியாதுப்பா. இன்னைக்கு தான் ஐயா தெரியுது. வந்தேன் போங்க புதன்கிழமை. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரப்பா. அப்புறம் அது பத்திட்டு எரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 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 இச்சையில் அவன் அடங்காமல் எரிவான். அது பின்னாலேயே கப 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 கபன்னு எரிஞ்சு கடைசியில் தாவீது ஸ்தோத்திரம் நரகத்தை அனுபவித்தது போல், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொர்க்கத்தை அனுபவித்தான், இப்போ நரகத்தை அனுபவிக்கிறது போல் அந்த பாவ இச்சைகள்லாம் நிறைவேறின பின்பு ஒரு கசப்பு வரும் பாருங்க. எரிஞ்சுக்கு அப்புறம் சாம்பல் ஆகிடும், சீனாயிரும் வாழ்க்கை. இதுதான் அக்கினி ஆஸ்திரத்துக்கு அர்த்தம். அல்லேலூயா. நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அருமையாய் உம்முடைய வசனங்களை எங்களுக்கு விளக்கி கொடுத்தீங்க தகப்பந்தாமே. தகப்பனை எங்களுக்கு கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்யவும் பலன் தாரும். ஆசீர்வதி. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை, ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.